everyone, welcome to today's video. இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வீடியோலேயே நிறைய இந்த கண்டென்ட் வந்து பண்ணியிருப்போம். இங்கே ஹாலிஃபேக்ஸில் பார்த்தீங்கன்னா, நோவாஸ்கோஷியா ப்ராவின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி அட்லாண்டிக் ப்ராவின்சஸில் வந்து இந்த சிரியா வார் நடக்கும்போது சிரியாவிலேருந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்து இங்கே வந்திருந்தாங்க. அவங்களாம் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த அட்லாண்டிக் ப்ராவின்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அதில் வந்து எஸ்பெஷலி ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம அவங்களோட பிஸ்னஸ்க்கு போனால் அவங்க எல்லாரும் வச்சுருக்க ஒரு ஃபோட்டோ, நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து ஒரு சாமி படத்தையோ இல்லை நம்மளோட முன்னோர்கள் படத்தையோ வந்து தொங்க விட்டுருப்போமோ அதே மாதிரி ஜஸ்டின் ட்ரூடோவோட பிக்சர் அங்கே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தம்மோட ப்ரொஃபைல் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ இருப்பாங்க. நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன், லைக் நீங்கள் அவ்வளோ லைஃப்பில் ஃபுல்லாகவே நீங்கள் லிபரல் தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, தெர் இஸ் நத்திங் இன் அவர் லைஃப். அவங்க அப்படியே விட்டுருந்தாங்கன்னா எங்கள் லைஃப்பில் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு லைஃப் கொடுத்தது வந்து கெனடா. ஸோ வந்து ஆக்சுவலாக ரியல் கெனடியனை விட ரொம்ப பேட்ரியாட்டிசமாக இருப்பாங்க. நல்லா கேட்டு பாருங்கள், இந்த சிரியாவிலேருந்து வந்தவங்க நிறைய பேருக்கு ரியல் கெனடியன்ஸை விட ரொம்ப பேட்ரியாட்டிசமாக இருப்பாங்க கெனடாவில் இங்கே லோக்கலில் இருக்கவங்க. அது மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அன்டாரியோவில் இல்லை மற்ற கேல்கரி இங்கே நிறைய பிளேஸில் இருப்பாங்க. அவங்களுக்கும் கெனடா தான் அவங்களோட கண்ட்ரி. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் ரெஃப்யூஜியாக வந்து இங்கே வந்து அவங்களோட ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டவங்க. ஸோ நம்ம நேற்று வீடியோவில் வந்து டெம்பரரி இமிக்ரெண்ட்ஸ் மேலே ஏன் இவ்வளோ ஒரு வன்மத்தை வந்து கக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, டெம்பரரி ரெசிடென்ட் மேலே மட்டும் கிடையாதுங்க. நான் வந்து ரீசண்டாக ஒரு 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 போஸ்ட் அந்த லோக்கலில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அங்கே என்னன்னா, நீ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு இவ்வளோ ஃபேமிலி ஹோம்லெஸ்ஸாக இருக்குது, அவங்கள பார்த்துக்க மாட்டேங்கிற, ரெஃப்யூஜிஸ்க்கு இவ்வளோ காசு கொடுக்குற அப்படின்னு சொல்லி பெருசாக வந்து ஒரு ஸ்லோகன் வச்சுட்டு ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு உடனே ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு, ஒரு ரெஃப்யூஜிக்கு நம்ம வாங்குகிற சேலரிக்கு ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா கவர்மெண்ட் பெர் மந்த்து? சரி, என்னென்னு அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இப்போ வந்து கெனடாலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ இந்த டூரிஸ்ட் வீசாவில் வராங்க இல்லையா நிறைய பேர், அந்த டூரிஸ்ட் வீசாவில் வரவங்க கரெக்டான ஃபண்ட் இல்லாமல், கரெக்டாக எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிற பிளான் இல்லாமல் கிளம்பி வரவங்கள அட்மிட் பண்ணும்போது இப்போ ரீசன்ட் டேஸில் 2024 இது அதிகமாக இருக்குது. ரியலாகவே நீ வந்து சுற்றி பார்க்க தான் வந்தியா, இல்லை நீ வந்து கெனடாவில் வேறு ஏதாவது வந்து ஜாப் பார்க்கலான்னு வந்தியா, எதுக்காக வந்தேன்னு சொல்லி ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி, இன்கேஸ் வந்து அவங்க இல்லை நான் வந்து ஜாப் பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து உடனே என்ன சொல்கிறது, நீ உன்னை நான் உள்ளே அட்மிட் பண்ணோன்னா போய் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிளைம் பண்ணு, அப்போ தான் நான் உள்ளே அட்மிட் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஒரு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் ஒன் வே தான், நீங்கள் வந்து இட்ஸ் நாட் டூ வே. ஸோ அந்த ரெஃப்யூஜி கிளைம் எல்லாம் வந்து உங்களுக்கு பிஆர் வந்து சிட்டிசன்ஷிப் எடுக்கிற வரைக்கும் யூ வில் நாட் பி ஏபிள் டு கோ பேக் டு யுவர் ஓன் பிளேஸ். அது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக பார்க்குறேன். உண்மையாகவே ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறவங்க ரியலி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. உங்களோட மதர் கண்ட்ரியில் உங்களுக்கு ஏதோ ஒரு, உங்கள் ஓன் கண்ட்ரியில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ண முடியும், இல்லை உங்களால் ஏன் அங்கே போய் வாழ முடியாதுன்னு ப்ரூவ் பண்ண முடியும்னா மட்டும்தான் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கேட்கணும். ஸோ இந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிளைம் பண்ணும்போது நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது. இப்போ நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு வருஷமும் இப்போ 2024 2023 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,40,000 ரெஃப்யூஜிஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. டெம்பரரி ரெசிடென்ட்டில் 17% வந்து இவங்கெல்லாம் ரெஃப்யூஜிஸ் வந்து வராங்க. விச் மீன்ஸ் ஒரு 10 பேர் டெம்பரரி ரெசிடெண்ட்டாக கெனடாவுக்கு வராங்க அப்படின்னா அதில் 4 பேர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், 4 பேர் வந்து டெம்பரரி ஒர்க்கராக இருக்கலாம், 2 பேர் வந்து ரெஃப்யூஜியாக வராங்க இங்கே கெனடாவுக்கு. இவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த கெனடா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது,
அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிஜமாவே இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து கனடா பற்றி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நிஜமாவே நம்ம சேனலில் வர கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இதில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே ரெஃப்யூஜியாக வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 1 இயர் வரைக்கும் கிட்டத்தட்ட சப்போர்ட் பண்ணும். ஸோ அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வருஷம் வருஷம் ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லேயும் வந்து ரெஃப்யூஜிஸ் நிறைய பேர் அட்மிட் பண்ணுறாங்க. இதில் வந்து டாப் 1 ப்ராவின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்டாரியோ. ஒன்டாரியோவில் பார்த்தீங்கன்னா 2023ல கிட்டத்தட்ட 39,800 பேரை ரெஃப்யூஜியாக அட்மிட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இட்ஸ் லைக் 1/3 ஆஃப் பாப்புலேஷன் சொல்லலாம் ரெஃப்யூஜி அந்த வருஷத்துக்கு. அடுத்து வந்து ஆல்பர்ட்டாவில் பார்த்தீங்கன்னா 12,885 ரெஃப்யூஜிஸ் வந்து ஆல்பர்ட்டா வந்திருக்காங்க. கியூபெக்கில் பார்த்தீங்கன்னா 7,810. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொலம்பியா 7,195. மானிடோபாவில் 2,000. நோவாஸ்கோஷியாவில் 1,370. சஸ்காச்சுவன் வந்து 1,990. நியூ பிரவுன்ஸ்விக் வந்து 1,290. நியூ ஃபவுண்ட்லேண்ட் லேப்ரடார் 880. பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் 90. நார்த் வெஸ்ட் டெரிட்டரி 10. யூகான் 10. ஸோ இதுதான் வந்து மொத்த ரெஃப்யூஜியை பிரித்து ஒவ்வொரு ப்ராவின்ஸ்க்காக போகிறது. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்டாரியோவாக இருக்கட்டும், கியூபெக்காக இருக்கட்டும், இல்லை பிசியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்யூஜி வந்து நிறைய நம்பர்ஸில் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஹோம்லெஸ் வீடியோஸில் ஒருத்தர் வந்து இந்த ஒரு ஹோம்லெஸ்ஸாக இருக்கவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ஹவுசிங்கில் இருந்தேன், என்னை வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க, என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து சரி என்னால் முடியும், என்னால் ஒரு $1,000 கொடுக்க முடியும், அதில் வந்து நான் ஹவுசிங் தேடுறேன், எனக்கு இங்கே டொரண்டோவில் எங்கேயுமே கிடைக்கல, அதனால தான் நான் வந்து ஹோம்லெஸ் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள் ரெஃப்யூஜிஸ் வந்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். பாருங்கள் ரெஃப்யூஜிஸ் வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்குறாங்க, டாக்ஸியில் வராங்க, போட்டிருக்கிறது எல்லாமே பிராண்டட் ட்ரெஸ். அவங்க போய் அந்த ரெஃப்யூஜி கேம்ப் இருக்குது, அங்கே ஒரு ஹோட்டலில் வந்து ரெஃப்யூஜிஸ் எல்லாம் ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. அந்த கேம்பில் போயிட்டு அந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிட்டு போயிடுறாங்க. கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, இஸ் த ட்ரூ? சில பேர் வந்து ரியலாகவே அவங்களுக்கு கஷ்டம் வராங்க, ரெஃப்யூஜியாக வராங்க, கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது, அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. பட் ஃபியூ பீப்புள் யூஸிங் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ரிசர்ச் பண்ணும்போது மேக்ஸிமம் ரெஃப்யூஜிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பெர் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட் எடுத்து தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் பெர் ரூம், அதாவது வந்து ரெஃப்யூஜிக்கு இந்த தங்கறதுக்கான ரூம் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நைட்டுக்கு $140 ஜஸ்ட் ஃபார் ஷெல்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஷெல்டருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $84 பெர் டே ஃபார் மீல் அலவன்ஸ். ஒரு ஃபேமிலி ரெஃப்யூஜி ஃபேமிலி வராங்க அப்படின்னா $84 சாப்பாட்டுக்கும் $140 அவங்களோட தங்கறதுக்கும் கொடுக்குறாங்க. பெர் டேக்கு வந்து $224 கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. $224 சிம்பிள் கிடையாது. ஒரு மாதத்துக்கு 6,720 டேக் ஹோம். ஸோ வந்து 6,720 நீங்கள் டேக் ஹோம் பண்ணணும் நோவாஸ்கோஷியாவில் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு $10,000 வந்து மாதம் வந்து நீங்கள் வந்து சம்பளம் வாங்கினா தான் உங்களால் 6,720 வாங்க முடியும். ஸோ இதில் வந்து டேக்ஸே கிடையாது, அவங்களுக்கு டைரெக்டாக கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மணி. ஸோ 1 இயர் வரைக்கும் வந்து ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் இந்த மாதிரி மணி கொடுத்து. ஸோ இந்த ரெஃப்யூஜிஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரையும் கவர்ன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லேயும் ஒரு பர்டிகுலர் பியூரோ இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் தான் போய் இந்த ஸ்பெண்டிங் எல்லாம் வந்து தே வில் மேக் ஷியோர் அந்த ஸ்பெண்டிங் எல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ இதை தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லாருமே கிளைம் பண்ணுறாங்க. என்னென்னா லோக்கலில் இவ்வளோ பேர் ஹோம்லெஸ்ஸாக இருக்கும், இவ்வளோ பேரால் வீடு அஃபோர்ட் பண்ண முடியாமல் ஒவ்வொருத்தவங்களும் வேன் லைஃப்க்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. நிஜமாவே இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட் என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, ஸோ வந்து நான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டோரேஜில் போட்டு, ஸ்டோரேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி $35-40 தான். நான் வந்து வேனில் வந்து ஐ எம் லிவிங் இன் வேன். ஸோ ஹாலிஃபேக்ஸில் ஒரு நர்ஸ் வந்து ஷீ இஸ் லிவிங் இன் த வேன், ரீசெண்டாக வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து பல மக்கள் நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கவங்களே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாமல் அவங்க வந்து வேன்லேயோ இல்லை எப்படியோ ஒரு பேஸ்மெண்ட்லேயோ அப்படி வந்து லைஃப் ஓட்டிகிட்டு இருக்கும்போது யூ ஆர் ஸ்பெண்டிங் டூ மச் ஆன் ரெஃப்யூஜி அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி இவங்க கேட்குறதும் வந்து ஒரு பக்கம் கரெக்டு தான். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்போ வந்து ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்லேயும் மினிமம் வந்து நல்ல சேலரி வாங்குறாங்க அப்படின்னா, மினிமம் $4,000 to $4,500 டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒரு ஆவரேஜ் மாம் அண்ட் டேட் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபேமிலியில் 4,000 to 4,500 வந்து டேக்ஸ் பே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது 200K ஒரு 200K சேலரி வாங்குற ஒரு நெட் ஃபேமிலி $4,000 to $4,500 வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அந்த $4,500 டேக்ஸ் பே பண்ணுற ஒரு ஃபேமிலிக்கு இது வந்து ஒரு கோவம் வருது. என்னோட டேக்ஸ் பண்ணி வந்து நீ கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு அவங்க கோவப்படுறது. எங்கள் ஊரில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து தெருவில் இருக்காங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதுதான் வந்து இந்த போஸ்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அது க்ளீனாக அந்த கவர்மெண்ட்டோட போஸ்ட் எடுத்து போட்டு இட்ஸ் ரெடிகுலஸ் கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங் 6,720 per month ஃபார் per claimant. இட்ஸ் மோர் தென் ஆவரேஜ் கனடியன் ஹவுஸ் ஹோல்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரியலி வந்து ஹை காஸ்ட் தான். இது கவர்மெண்ட் வந்து அவங்களே ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் திஸ் கைண்ட் ஆஃப் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் தே குட் பில்ட் சம்திங் ஃபார் ஃபியூச்சர் பண்ணி அதெல்லாம் ரெகுலேட் பண்ணலாம். எதுவுமே கிடையாது. அந்த கவர்மெண்ட் வந்து டூ மச் ஸ்பெண்டிங் ஆன் ரெஃப்யூஜிஸ் வந்து கண்டிப்பாக லோக்கலில் இருக்கவங்களுக்கு பிடிக்கல. அடுத்து வந்து இந்த கவர்மெண்ட் வந்து தேர் ட்ரைங் டு ரெடியூஸ் த டெம்பரரி ரெசிடென்ட் பை 5%. பட் எங்கேயுமே வந்து நாங்கள் ரெஃப்யூஜி கிளைம் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம், இல்லை நாங்கள் வந்து ஒருத்தவங்க ஃப்ளைட்டில் ஏறும் போதே வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும், இல்லை வீசாவில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம் அப்படிலாம் கிடையாது. 2020 இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் அப்புறம் டெம்பரரி ரெசிடென்ட் வீசா வந்து இந்த டெம்பரரி ரெசிடென்ட்டில் டூரிஸ்ட் வீசா வந்து எக்கச்சக்கமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாமே ஃப்ளீ பண்ணி இப்போ கனடாவுக்கு வரும்போது கனடா என்ன ஆகும்? ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசன். இங்கே இருக்க ஒரு டெம்பரரி ஹவுசிங் பபுள். இந்த யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு வந்து வீடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக இந்த 6,720 வீடு ஈஸியாக அவங்களால வந்து ஒரு வீட்டில் வந்து அவங்களால இருக்க முடியும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். ஸோ ஒரு ரெஃப்யூஜிக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணல. இதுவுமே வந்து அடுத்த ஒரு டாப்பிக்காக எடுத்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பெருசாக வரப்போகுது அடுத்து. ஸோ இது வந்து லிப்ரல்ஸ் வந்து இதை பற்றி இப்போ இப்போதைக்கு பேசலை. கன்சர்வேட்டிவ்ஸ் என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த விஷயம் ஒரு பூதாகரமாக அடுத்து வெடிக்க போகுது. கண்டிப்பாக வந்து சூன் இதை பற்றி வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஊரில் வந்து இதெல்லாம் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. சூன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா வரப்போகுது. ஸோ அதான் உங்கள்கிட்டையும் கொண்டு வரணும்னு நினச்சேன். எனக்கே தெரியாது ஒரு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து ஒரு குட் இன்ஃபர்மேஷன். கனடாவில் வந்து நிறைய விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ வந்து அதை தான் கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து கரெக்டாக எடுத்து காமிக்கிறாங்க. இமிக்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும், ரெஃப்யூஜி கிளைமை ஃபிக்ஸ் பண்ணணும், இதெல்லாம் அவங்களோட அஜெண்டாவில் இருக்குது. சூன் வந்து கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது, அவங்களோட ஆக்ஷன் பிளான் என்ன, எலெக்ஷன் நியர்பை வரும்போது ரெண்டு பேரும் டிபேட் பண்ணும்போது இவங்களோட ஆக்ஷன் பிளான் என்ன, அவங்களோட ஆக்ஷன் கிளியராக தெரிய போகுது. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.